தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் வாழ்ந்த இடத்தை மீட்டு தமிழக அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என அகில பாரத பிராமணர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் இலக்கியங்களை காப்பாற்ற ஓலைச்சுவடிகளை சேகரித்து புத்தகமாக அச்சிட்டு தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் வாழ்ந்த சென்னை இல்லம் தனிநபர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி அன்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இதையடுத்து செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரத பிராமணர் சங்கத்தினர் உ.வே. சாமிநாத ஐயர் இல்லம் அமைந்த இடத்தை தமிழக அரசு மீட்டு அங்கு மணிமண்டபம் அமைக்க வலியுறுத்தினர். தமிழ் இலக்கியங்களை காப்பாற்றுவதற்காகவும் ஓலை சுவடிகளை சேர்த்து புத்தகமாக அச்சிட்டு தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் இல்லம் தனி நபர்களால் இடிக்கப்பட்டு 13/12/2014 அன்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்ற செய்தி கேட்டு அகில பாரத பிராமண சங்கம் வேதனைப்படுகிறது. தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் இல்லம் அமர்ந்த அந்த இடத்தினை தமிழக அரசு மீட்டு அங்கு தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று அகில பாரத பிராமண சங்கம் தமிழக அரசை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறது. இது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்திருப்பதாகவும் பிராமணர் சங்கத்தினர் தெரிவித்தனர்.